அனைவருக்கும் வணக்கம். அது சரியா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹவுரியா மாவட்டத்தில் உள்ள திபியாபூர் அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல 25 வயது நேர்ந்த திலீப் யாதவ் அப்படின்ற ஒரு பையனுக்கு சரியா மார்ச் 5, 2025 வாக்கில் பிரகதி அப்படின்ற 22 வயது நேர்ந்த ஒரு பெண் கூட திருமணம் நடந்திருக்கு. இந்த திலீப் யாதவை பற்றி சொல்லணும்னா அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பங்களில் இவங்களுடைய குடும்பமும் ஒன்று. திலீப்பை சேர்த்து அவங்க 3 அண்ணன் தம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் 2 சகோதரிகள் கூட இருக்காங்க. இவங்களுடைய அப்பா அந்த ஊரில் பெரிய பிசினஸ் மேனாகவும் இருக்காரு. முக்கியமா ஜேசிபி, கிரைன்ஸ், ஹைட்ராலிக் மிஷின் சொல்லிட்டு இந்த மிஷின்ஸ் எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இந்த மிஷின்ஸை வைத்து வாடகைக்கு சில இடங்கள்ல வேலைக்கு கூட அனுப்புவார். இப்படியே 4-5 மாவட்டங்கள்ல இந்த திலீப்போடைய அப்பாவுக்கு நல்ல பிசினஸும் நல்ல பெயருமே இருந்திருக்கு. ஒவ்வொரு மிஷினுமே 30 லட்சத்துக்கு மேல இவங்க விற்கிறதுனால நல்ல லாபத்தோட தான் இந்த குடும்பத்தார்கள் அந்த பகுதியில் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த திலீப்புக்கு தான் சரியா மார்ச் 5, 2025 வகையில் அவர் 3 வருடமா காதலித்த பெண்ணான பிரகதியை திருமணம் பண்ணி இருந்திருக்காரு. திருமணம் முடிந்த கையோட அந்த வீட்டில் விசேஷங்கள்லாம் பயங்கரமா நடந்திருக்கு. அதன் பிறகு சரியா மார்ச் 10, 2025 வாக்கில் ஹோலி பண்டிகை வரப்போறதுனால நான் என்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பிரகதி அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு மார்ச் 12ஆம் தேதி அம்மா வீட்டில் இருந்து கிளம்பி பிரகதி 2 மணி நேரம் டிராவல் பண்ணி தன்னுடைய கணவருடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்க 2 பேருமே சந்தோஷமா பல இடங்களுக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கும் போயிட்டு தங்களுடைய திருமண நாட்களுடைய ஆரம்ப நாட்களை ரொம்பவே நல்லா சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்த கட்டமா மார்ச் 14ஆம் தேதி அந்த ஊர்ல ஹோலி பண்டிகை வந்திருக்கு. அந்த குடும்பத்திலையுமே ஹோலி பண்டிகை பயங்கர செலிப்ரேட் பண்ணி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த திலீப் யாதவுக்கு வெளியூர்ல தான் வேலை அப்படிங்கிறதுனால சில சமயங்கள்ல அங்கேயே ஹோட்டல்ல தங்கி வேலை பார்ப்பாரு. மேற்கொண்டு இவருமே சில கிரைன்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாரு. ஆட்களை வைத்துமே வேலை வாங்கக்கூடிய ஒரு திறனும் இவருக்கு இருந்திருக்கு. இதனால மார்ச் 19, 2025 வாக்கில் கனூஜ் அப்படின்ற பகுதியில் அரசாங்கத்தோடைய ஒரு பெரிய பாலம் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு இவங்களுடைய கிரைன் ஆப்ரேட்டிங் வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஹைட்ராலிக் மிஷின்லாம் வச்சு சில வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு வராங்க. அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கனூஜ் அப்படின்ற பகுதிக்கு இவர் கிளம்பி போயிருந்திருக்காரு. திருமணமான 15 நாட்கள்லயே மனைவியை பிரிஞ்சு அந்த ஊர்களில் போய் தங்கி அந்த வேலைகளை இவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. தொடர்ந்து தன்னுடைய மனைவி கிட்ட கால் பண்ணி பேசுறது, வீட்டுக்கு கால் பண்ணி பேசுறது தான் இந்த திலீப்போடைய வேலையாகவுமே இருந்திருக்கு. இந்த சமயத்துல தான் சரியா மார்ச் 19, 2025 வாக்கில், அதாவது இவர் வீட்டை விட்டு கிளம்பி போன அன்றைய நாள் அவருடைய கிரைன்ஸ் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பிரிட்ஜு கிட்ட போயிட்டு வேலைகளை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு அவர் எடுத்திருக்கிற ரூமுக்கு மதியம் 1:30 மணி வாக்கில் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காரு. அந்த நேரத்தில் தன்னுடைய மூத்த அண்ணனான சந்தீப் அப்படின்றவருக்கு கால் பண்ணி பக்கத்துல ஏதோ கால்வாயில கார் மாட்டிக்கிச்சான், ஒரு 2 வீலர்ல 2 பேர் வந்திருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்திருக்காரு. ஆனா அதுதான் திலீப்போடைய கடைசி கான்வர்சேஷன் அப்படிங்கிறது அன்றைய நாள் அவருக்கு தெரியாமலே போயிருந்திருக்கு. 2-3 மணி ஆகியுமே இன்னும் தம்பிக்கிட்ட இருந்து எந்த ஒரு காலுமே வரல அப்படின்னு சொல்லி அண்ணனான சந்தீப் உடனடியாக கால் பண்ணி பார்க்குறாரு. அப்போது எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியுமே கால் பண்ணி பார்க்கும்போது தான் மறுபக்கத்தில் இருந்து தன்னுடைய தம்பி தான் பேசுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த சந்தீப்புக்கு பெரிய ஷாக்கிங்கே ஒன்று காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா அன்றைய நாள் அந்த ஃபோனில் பேசினது ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிஎஸ்சி அப்படின்ற பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு இமிடியேட்டாக வாங்க, அங்கே வந்து நான் மிச்சத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. பதறி அடித்த போய் இந்த சந்தீப் அப்படின்றவரும் அவங்க சொன்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்துருந்துருக்காங்க. அப்போதான் இவருடைய தம்பி ஐசியூவில் ஒரு எமர்ஜென்சி வார்டில் வைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதே பார்த்துட்டு பயங்கரமாக மிரண்டு போயிருந்திருக்காரு. என்னாச்சு சார் அப்படின்னு அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கேட்கும்போது தான் உங்கள் தம்பி தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு வயல்வெளி நிறைந்த இடத்துல இவர் ரத்த வெள்ளத்தோட குப்பரப்பட நிலையில கிடந்திருக்காரு. அந்த பகுதி வழியா வந்த பொதுமக்கள் சில பேர் இவரை பார்த்துட்டு உயிரோட மூச்சு இருக்கிறதுனால இமிடியேட்டா போலீஸுக்கு கால் பண்ணாங்க. நாங்களுமே இமிடியேட்டா தூக்கிட்டு இங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டோம். என்ன ஆச்சுன்னு தெரியல, அட்டாப்சி ரிப்போர்ட் வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே சந்தீப்புக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. ஆரம்பத்தில் போலீஸ் ஆபீசரும் திலீப்பை ரத்த காயத்தோட பார்த்த பொதுமக்களும் இவருக்கு ஆக்சிடென்ட் தான் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா அது உண்மையிலேயே ஆக்சிடென்டா இல்லையா அப்படிங்கிறது மெடிக்கல் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகுதான் தெரியும். அன்னைக்கு திலீப்புக்கு என்னதான் நடந்துச்சு, எதனால திலீப் ரத்த காயத்துல நடு ரோட்ல அப்படி கிடக்கணும், இப்படி திலீப்புக்கு நடப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்? கடந்த மாதம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மிக மோசமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
தொடர்ந்து திலீப்புக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கு. ஆனால் இங்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால பக்கத்து மாநிலமான மத்திய பிரதேசத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. அங்கேயுமே வச்சு 2 நாட்கள் தீவிர சிகிச்சையெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இறுதியாக திலீப்பை காப்பாற்ற முடியாமல் அவர் ஹாஸ்பிட்டல்லையே இறந்து போயிருந்திருக்காரு. அதன் பிறகு மருத்துவர்கள் அவருடைய சடலத்தை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணிட்டு ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட்டை போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்குறாங்க. அப்போதான் இவருடைய உடம்புல பயங்கரமான காயங்கள், உள்காயங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு அப்படின்னும் 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னும், முக்கியமாக அவருடைய பின்பக்க மண்டையில் யாரோ துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல வந்திருக்கு. இதை பார்த்ததுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. இமிடியேட்டா அந்த தோட்டாவை செக் பண்ணி பார்த்ததுல அது 36 போர் கன் அப்படிங்கிறது தெரிய வருது. தன்னுடைய கணவருடைய நிலைமையை கேட்டுட்டு திருமணமாகி 15 நாட்களுக்குள்ள இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டதுனால காதல் மனைவியான பிரகதிக்கு இதை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அவங்களால அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு தேம்பி ரொம்பவே மனதொடைந்து போயிருந்திருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே பிரகதிக்கு ஆறுதல் கூறிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா என்னதான் ஆறுதல் கூறினாலுமே திலீப் உயிரோட வரப்போறது கிடையாது. தொடர்ந்து இந்த வழக்கை விசாரணை பண்ண போலீஸ் ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதன் பிறகு திலீப்பை பற்றி விசாரணை பண்ணும்போது பர்சனலாக அவர் ஒரு சிம்பிளான ஆள் அப்படின்னும் யாருக்கிட்டையுமே அநாகரிகமாக நடந்துக்க மாட்டார், அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இந்த குடும்பத்துக்கு 4-5 மாவட்டங்களில் தொழில் இருக்கிறதுனால ஒருவேளை அங்கே இருக்கிற எனிமி யாராவது இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஆங்கிள்லையுமே போலீஸ் ஆஃபீஸர் விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்க இவருடைய அண்ணனான சந்தீப் அப்படின்றவர்கிட்ட விசாரணை பண்ணும்போது 2 பேர் 2 வீலரில் வந்ததாகவும் கால்வாயில கார் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்கறதுக்காக தான் என்னுடைய தம்பி போனா அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இதனால திலீப்போடைய கடைசி கால் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க யார்கிட்ட பேசியிருக்காங்க, புதுசாக ஏதாவது நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை செக் பண்ணி பார்த்ததுல ரீசெண்டாக அவருடைய மனைவி கிட்ட, அவருடைய அண்ணன் கிட்ட, அவருடைய அப்பா அம்மா கிட்ட மட்டும்தான் இவர் பேசியிருந்திருக்காரே தவிர புதுசாக ஒரு நம்பர் வந்த மாதிரியான எந்த ஒரு தடயமுமே தெரியல. இதனால இவர் கனூஜ் அப்படின்ற பகுதியில் ஒரு ஹோட்டல்ல தங்க போறாரு அப்படின்னு சொன்னல, அந்த பகுதியில் இருந்து இவர் ரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரம் இருந்திருக்கு. இந்த 7 கிலோமீட்டர் தூரத்தில் ஏதாவது சிசிடிவி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பகுதி முழுக்க கம்ப்ளீட்டாக ஒரு கிராமம் அப்படிங்கிறதுனால சில இடங்களில் மட்டும் அங்கங்கே சிசிடிவி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது தான் சந்தேகப்படுற மாதிரி மதியம் நேரத்தில் 3 பேர் ஒரு பைக்கில் போகிற மாதிரி இருக்கு. அதில் நடுவில் உட்காந்துருக்கிறது இறந்து போன திலீப் யாதவ். இந்த 2 பேர் தான் திலீப் யாதவை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால அவங்க சொன்ன அந்த கால்வாயில உண்மையிலே கார் மாட்டி இருந்ததா அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சம்பவம் நடந்த இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கிற கால்வாய்க்கு போய் பார்க்கும்போது அப்படி ஒரு கார் எங்கேயுமே அந்த இடத்துல மாட்டல அப்படிங்கிறது தான் தெரிய வருது. இதனால பைக்கில் திலீப்பை கூட்டு போனவங்க மேலே தான் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த பைக்கோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் சரிவர அடையாளம் தெரியல. ஆனால் அந்த பைக்கை ஓட்டிட்டு வந்தவனை மட்டும் சரிவர போலீஸ் ஆஃபீஸரால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஏற்கனவே அவன் மேலே 10 வழக்குகள் கிட்ட இருந்திருக்கு. கடந்த மாதம் மார்ச் 12ஆம் தேதி தான் அவன் ஜெயிலில் இருந்து பெயிலே வந்திருந்திருக்கான். இப்படி இருக்கிற சமயத்தில் எதனால இவன் திலீப்பை கூட்டு போனான் அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு எழ ஆரம்பிக்குது. இறுதியா அந்த பைக்கை ஓட்டிட்டு போன நபரை செக் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய பெயர் ராம்ஜி சௌத்ரி அப்படின்னும் அவனுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் மற்றும் அட்ரஸுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அவன் அங்கே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அதன் பிறகு சரியா இந்த சம்பவம் நடந்து 8 நாட்கள் கழித்து ஒரு இடத்துல அவனை கைது பண்ணி இருந்திருக்காங்க. கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து அடிச்சு உதச்சி விசாரணை பண்ணும்போது தான் இவங்கிட்ட 2 லட்ச ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் பேசப்பட்டதாகவும் அதில் 1 லட்ச ரூபாய் பணம் வந்துருச்சு அப்படின்னும் இந்த கான்ட்ராக்டை கொடுத்தது எனக்கு இந்த அனுராக் தான் அப்படின்னு அனுராக் அப்படின்ற ஒருத்தனை கை காட்டி இருந்திருக்கா. இம்மிடியட்டா அந்த அனுராக் அப்படின்றவனுமே கஸ்டடியில் எடுத்து அடிச்சு வச்சு விசாரணை பண்ணும்போது தான் பல ஷாக்கிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இறந்து போன இந்த திலீப் யாதவ் மற்றும் பிரகதிக்கு 2022 இருந்து காதல் மலர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரகதி அப்படின்றவங்க வேற யாருமே கிடையாது. இந்த திலீப் யாதவுடைய அண்ணன் மனைவியான, அதாவது சந்தீப்போடைய மனைவியான பருள் அப்படின்றவங்களுடைய தங்கச்சி தான் இந்த பிரகதி. ஒரே வீட்டில் தான் அண்ணன் தம்பி 2 பேரும் பொண்ணு எடுத்திருந்திருக்காங்க. 2 மணி நேரம் டிராவல் பண்ணா திலீப்போடைய வீட்டில் இருந்து பிரகதியோடைய வீட்டுக்கு போயிடலாம். அதே சமயம் 2019 தான் இந்த சந்தீப் மற்றும் பருளுக்கு திருமணம் ஆயிருந்ததுனால அடிக்கடி இவர் அங்க போயிட்டு வருவாரு. அந்த சமயங்கள்ல இந்த பிரகதியை அப்பப்போ பார்த்துருந்திருக்காரு. ஆனால் 2022 தான், அதாவது இறந்து போவதற்கு 3 வருடத்திற்கு முன்னாடி தான் 2 பேருக்குள்ளேயுமே காதல் மலர ஆரம்பிச்சிருக்கு.
இந்த காதலை பத்தி ரெண்டு குடும்பத்துக்குமே தெரிய வரும்போது திலீப்புடைய குடும்பத்தார்கள் ஆரம்பத்துல இதை வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுத்தாச்சு, அதனால அதே குடும்பத்துல எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா திலீப்புக்கு இந்த பிரகதியை ரொம்ப பிடிச்சு போனதுனால அவருடைய விருப்பத்தின் பேர்ல தான் இந்த திருமணமே மார்ச் 5ஆம் தேதியே நடந்திருந்திருக்கு. ஆனா இந்த திருமணத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கர ஒரு ப்ரீ பிளானிங் இருக்கு அப்படிங்கிறத யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. திலீப்புடைய மனைவியான பிரகதியோடைய வீட்டில இருந்து பின்பக்கத்துல தான் இந்த அனுராக் அப்படின்றவனுடைய வீடுமே இருந்திருக்கு. இந்த அனுராக் பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருந்திருக்கான். இந்த பிரகதி 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு வீட்லயே தான் இருந்திருக்காங்க. கொரோனா வந்த சமயத்துல தான் 2020 இந்த ரெண்டு பேருக்குள்ளயுமே பழக்கம் ஏற்பட்டு அது ஒரு கட்டத்துல காதலாவும் மாறி இருந்திருக்கு. இதன் பிறகுதான் இவங்களுடைய காதலை பத்தி அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வர ஆரம்பிக்குது. ஆனா பிரகதியோடைய அப்பா அம்மாவுக்கு தெரிய வந்ததுமே பயங்கரமா கோபம் அடைஞ்சிருந்திருக்காங்க. அதற்கு காரணம் இந்த அனுராக் அப்படின்றவன் எந்த ஒரு வேலைக்குமே போக மாட்டான். அதற்கு பதிலாக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கடன்லாம் வாங்கி வெளியூர்லாம் சுற்றுறது, ஃப்ளைட்டில் போகிறது, காரில் போகிறது, ஒரு ஹை ஸ்பீட் பைக்கை வச்சு கொண்டு சீன் போடுறது அப்படின்ற மாதிரி பல சேட்டைகள் எல்லாமே இந்த அனுராக் பண்ணியிருந்திருக்கான். ஆனால் பிரகதிக்கு இந்த அனுராக் தான் ரொம்ப பிடிக்கும். அவனை தான் எப்படியாவது திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பிரகதியோடைய அப்பா அம்மா ஆரம்பத்தில் என்ன நினச்சிருக்காங்கன்னா, தன்னுடைய மூத்த மகளான பருள் வந்து அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கா, அதனால தன்னுடைய மருமகனுடைய தம்பியான திலீப்புக்குமே சின்ன பொண்ணு மேலே சில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால திலீப்புக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஃபைனான்சியலா எந்த பிரச்சனையுமே இல்லாம சந்தோஷமா அந்த ஊர்ல வாழ்வா, திலீப்போடைய அப்பா அம்மாவுமே மருமகளை நல்லா தான் பாத்துக்கிறாங்க, இதனால அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பிரகதியோடைய அப்பா அம்மா நினைச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் இந்த பிரகதி அனுராக்கு சரிவர வேலை கிடையாது, ஃபைனான்சியலா அவன் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கழட்டி விட்டுட்டு வேற வழி இல்லாம தன்னுடைய அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி திலீப் கூட இவங்க பழக ஆரம்பிச்சிருக்காங்க. 2025 திருமணமும் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா இந்த திருமணத்துக்கு முன்னாடியே இந்த பிரகதியும் அவங்களுடைய காதலான அனுராக்குமே பயங்கரமான ஒரு ஸ்கெட்சை போட்டிருந்திருக்காங்க. அது என்னன்னா, திருமணம் நடக்கிற சமயத்துல அதாவது திலீப்புடைய சாப்பாட்டுல ஏதாவது விஷமருந்து கலந்து அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா ஸ்மெல் ஏதாவது அடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா திலீப் சாப்பிட மாட்டாரு, வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே சமயம் இவங்களுடைய மெயினான பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வற்புறுத்தலின் பேர்ல இந்த திலீப்பை நான் கல்யாணம் பண்ணிடுறேன், அதன் பிறகு திலீப் இறந்து போயிட்டா நான் விதவையாயிடுவேன், விதவை பொண்ணை யாராவது திருமணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிப்பாங்க, அப்போ நீ வந்து பொண்ணு கேட்குற மாதிரி கேளு, அதன் பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளானாக இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த விஷமருந்து வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அது ஃபெயிலியர் ஆனதுனால என்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மார்ச் 10ஆம் தேதி இந்த பிரகதி கிளம்பி போயிருந்திருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல இந்த அனுராக் கிட்ட மீட் பண்ணி 1 லட்ச ரூபா கிட்ட பணம் கொடுத்துருந்திருக்கா. அடிக்கடி திலீப் இந்த பொண்ணுக்கு பணம் கொடுக்கறதுனால அது எல்லாத்தையுமே இவ சேர்த்து வச்சிருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம கல்யாணத்தப்போ 8 லட்ச ரூபாய்க்கு ஒரு தங்க நகையை இவளுக்கு போட்டிருந்திருக்கா. அந்த அளவுக்கு திலீப்புக்கு இந்த பிரகதி மேல லவ் இருந்ததுனால தான் இவ்வளவு விஷயங்கள்லாம் பண்ணியிருந்திருக்காரு. ஆனா அது எதையுமே மைண்ட் பண்ணாம இந்த பொண்ணு எப்படியாவது திலீப்பை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இதனால தான் தன்னுடைய காதலனான அனுராக் கிட்ட 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து யாராவது ஆள் வச்சாவது அவனை போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. அதன் பிறகுதான் 12ஆம் தேதி இந்த ராம்ஜி அப்படின்றவன் ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு அவனை பார்த்திருந்திருக்கான். இதுக்கு 2 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அப்போ பிரகதி கொடுத்த 1 லட்சம் இந்த அனுராக் கிட்ட இருந்ததுனால அவன் இமிடியேட்டா ராம்ஜி கிட்ட அட்வான்ஸா கொடுத்திருந்திருக்கான். இந்த ராம்ஜி அடுத்தபடியா என்ன பண்ணியிருக்கானா, அவனுக்கு தெரிந்த கூட்டாளியான துர்லப் யாதவ் அப்படின்றவனை கூப்பிட்டு இருந்திருக்கா. அந்த துர்லப் யாதவ் அப்படின்றவன் சிவம் அப்படின்ற ஒரு பையனை கூப்பிட்டு இருந்திருக்கான். இப்போ இந்த 4 பேரும் சேர்ந்து சரியா மார்ச் 17ஆம் தேதி ஒரு இடத்துல கூடி இருந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு பிரகதி தன்னுடைய அத்தையை பார்த்துட்டு வந்துடுறான் அப்படின்னு வீட்டுல போய் சொல்லிட்டு கிளம்பி இந்த 4 பேருமே பார்க்க வந்திருக்காங்க. அப்போ 2 நாட்கள் கழித்து இவ கனூஜ் அப்படின்ற ஊருக்கு திலீப் போக போறாரு அப்படின்னும் அந்த இடத்துல அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அது எல்லாத்தையுமே நான் வாட்ச் பண்ணி சொல்றேன், நீங்க அந்த இடத்துல போட்டுருங்க, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியான ஒரு டிராமாவை நடத்திருங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்கா. அதன் பிறகு இந்த 4 பேரும் சேர்ந்து அவரவர்கள் என்னென்ன பண்ணணும், எங்கெங்க வெயிட் பண்ணணும், எப்படி அவனை கொலை பண்ணலாம் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ப்ரீ பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்காக துப்பாக்கிகள்லாம் ரெடி பண்ணி சரியான சந்தர்ப்பத்துக்காக இவங்க காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவன் நினைச்ச மாதிரியே 19ஆம் தேதி அந்த கனூஜ் அப்படின்ற பகுதியில் ஒரு அரசாங்க பாலம் வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு இந்த திலீப் போக வேண்டிய அவசியம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால தன்னுடைய பிரகதி தன்னுடைய கணவனை மிஸ் பண்ற மாதிரியான ஒரு டிராமாவை நடத்த ஆரம்பிக்கிறார். எங்க இருக்கீங்க, எப்போ வருவீங்க, எந்த இடத்துல ஸ்டே பண்றீங்க, எங்க சாப்பிடுவீங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருந்து கறக்க ஆரம்பிச்சிருக்கா. திலீப் இவ்வளவு பாசமா தான் கேட்கிறா அப்படின்னு நினைச்சு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்னொன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா மறுபக்கம் இந்த பிரகதி தன்னுடைய காதலனான அனுராக்கு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே வந்திருக்கா.
இந்த சமயத்துல தான் 1:30 மணிக்கு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டதுமே 2 பேர், அதாவது இந்த ராம்ஜி மற்றும் துர்லப் சேர்ந்து 2 வீலர்ல கால்வாயில கார் மாட்டிக்கிச்சு. ஆனா பக்கத்திலேயே எலக்ட்ரிக்கல் வயர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு, நீங்க வந்து நேரில் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்க, அதன் பிறகு வண்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அப்போதான் இந்த திலீப் தன்னுடைய அண்ணன் கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி இருந்திருக்காரு. பேசி முடிச்சதுக்கு பிறகு இந்த 3 பேரும் சேர்ந்து பைக்ல போய்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அங்க அந்த கால்வாய் கிட்டலாம் அழைச்சிட்டு போகாம அங்க வயல்வெளி நிறைந்த ஒரு இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத போது பயங்கரமா திலீப்பை போட்டு அடிச்சிருந்திருக்கானுங்க. ஏற்கனவே 2 பேர் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால 4 பேருமே சேர்ந்து இந்த திலீப்பை கண்ணா பின்னான்னு அடிச்சிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் துப்பாக்கியால சுட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. அப்ப வரைக்குமே திலீப் இறந்து தான் போயிட்டான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா உயிர் இருந்ததுனால 2 நாட்கள் வரைக்குமே ஹாஸ்பிட்டல்ல அவதிப்பட்டு போராடி தான் இந்த திலீப்பை இறந்து போயிருந்திருக்காரு. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு இந்த அனுராக் நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்கான். அதன் பிறகு 8 நாட்கள் கழித்து ஒரு இடத்துல பைக்ல போலீஸை பார்த்ததுமே ராம்ஜியோடைய இன்னொரு கூட்டாளியான துர்லப் மற்றும் சிவம் அப்படின்ற 2 பேரை போலீஸ் துரத்திட்டு போயிட்டு பிடிச்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல போலீஸை துப்பாக்கியை காட்டி மிரட்டினதுனால அவங்களுக்கு மாவு கட்டையுமே போட்டு விட்டு இருந்திருக்காங்க. பட் என்னதான் இவ்வளவு ஸ்டேட்மெண்ட் இவங்களுடைய வாயில இருந்து வந்தாலுமே போலீஸுக்கு இது ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இமிடியேட்டா இந்த பிரகதி அப்படின்ற பொண்ணை போயிட்டு அந்த கல்யாண வீட்டுல போயிட்டு கைது பண்ணிட்டு வராங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக். அவளே ஏற்கனவே ரொம்ப கவலையில இருக்கா, எதுக்காக சார் இவளை கூட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போதான் போலீஸ் ஆஃபீஸர் இந்த திலீப்போடைய இறப்புக்கு பின்னாடி இவ தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அங்க இருந்த எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. தொடர்ந்து இந்த பிரகதியை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது அனுராக் சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட் படி அப்படியே இவளும் சொல்லி இருந்திருக்கா. ஆனா போலீஸ் ஆஃபீஸருக்கு சில விஷயங்கள்லாம் முரண்பட ஆரம்பிக்குது. இதனால உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்டே போலீஸ் ஆஃபீஸருக்கு காத்துக்கிட்டு இருந்திருக்கு. முதல் ஸ்டேட்மெண்ட் படி இந்த அனுராக் மற்றும் பிரகதி என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, அப்பா அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால தான் நான் திலீப்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த அனுராக்கை கழட்டி வர மாதிரி ஒரு செட்டப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஆனால் உண்மை என்னன்னா இந்த அனுராக் மற்றும் இந்த பிரகதி 2 பேருமே சேர்ந்தே தான் திலீப்பை அவங்களுடைய வலையில விழ வச்சிருந்திருக்காங்க. அதற்கு காரணம் இவங்க கிட்ட எந்த ஒரு பண வசதியோ ஃபைனான்சியலாக இவங்க எந்த விதத்திலுமே நல்லாவே இல்லை. இதனால இந்த திலீப்பை சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளானாக இருந்திருக்கு. திலீப்புமே பணக்கார வீட்டு பையன், அவங்களுக்கு நிறைய நிலங்கள்லாம் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஷேரே திலீப்புக்கு கண்டிப்பா வந்து சேரும். இப்போ திலீப்புக்கு அந்த ஷேர் வந்துச்சுன்னா அவருடைய மனைவிக்கு தான் இந்த ஷேர் வந்தாகும். இதனால திலீப்பை நான் காதலிக்கிற மாதிரி காதலிக்கிறேன், ஒரு 3 வருஷம் கழிச்சு நான் அவனை திருமணம் பண்ணிடுறேன், அதன் பிறகு அவனை போட்டு தள்ளிட்டா நான் விதவையாயிடுவேன், என்னை யாருமே திருமணம் பண்ணிக்க வரமாட்டாங்க, அப்போ திலீப்புடைய சொத்துக்கள்ல எனக்குமே ஒரு பங்கு வந்துடும், அந்த பங்கை வச்சு நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கொண்டு நம்ம எங்கேயாவது போய் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளானா இருந்திருக்கு. இதை கேட்டதுமே போலீஸ் ஆஃபீஸருக்குமே பயங்கர ஷாக். பக்காவா ப்ரீ பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பா இவங்களுக்கு பெரிய தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு அந்த சமயங்கள்லேயே ஊடகங்களில் பரபரப்பாக கூட பேசப்பட்டுச்சு. ஏற்கனவே அதே மாதத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மீரட்ல முஸ்கான் அப்படின்ற ஒரு பொண்ணு பண்ண விஷயங்களை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை தான் இந்த பிரகதியுமே பண்ணியிருந்திருக்கா. இதில் இறந்து போன அந்த திலீப் அப்படின்ற பையன் அப்பாவி, எந்த விதத்திலுமே அவனுக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா அப்படிங்கிறத எதையுமே அறியாம பிளைண்டா இந்த பொண்ணை நம்பி இருந்திருக்காரு. அதனால தான் 8 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் நகை வாங்கி போட்டிருக்காரு. அவ கேட்காமலே நிறைய பணம்லாம் கொடுத்துருந்துருக்காரு, ரொம்பவே பாசமெல்லாம் பார்த்துருந்துருக்காரு. ஆனால் கடைசியில் இப்படி ஒரு துரோகத்தை இவ பண்ணுவா அப்படிங்கிறத திலீப் கொஞ்சம் கூட கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்கவே மாட்டாரு. சாகிற வரைக்குமே தன்னுடைய மனைவி தான் இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படிங்கிறது தெரியாமலே அந்த அப்பாவி பையனான திலீப் இறந்து போயிருந்திருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயம்னு பாருங்க. காதல் என்ற ஆசையை காட்டியிருந்திருக்கா, திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசையெல்லாம் காட்டி இவ்வளவு விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு பிறகு ஒரு துரோகத்தை இவ பண்ணியிருக்கானா, எந்த அளவுக்கு இவளுடைய மனசு கல் நெஞ்சா இருக்கும், எந்த அளவுக்கு இவ அரக்க குணமா இருக்கா அப்படிங்கிறது இவ பண்ண விஷயங்கள் மூலியமாவே நமக்கு தெரியுது. இந்த திலீப் இந்த வழக்குல ஒரு இன்னசென்ட் அப்படிங்கிறதுனாலையும் இந்த கொலை பக்காவா ப்ரீ பிளான் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பா இந்த பொண்ணுக்கும் இதுல சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கும் மரண தண்டனை தான் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே கேரள வழக்குல கூட நீங்க பார்த்துருந்துருக்கலாம். அந்த மாசா வழக்குல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ப்ரீ பிளான் பண்ணி இந்த பையனை கொலை பண்ணதுனால அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. சோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணுக்குமே கண்டிப்பா மரண தண்டனை கிடைக்க தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. தற்போதைக்கு இந்த 5 பேருமே ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம்.
இந்த மாதிரியான சில துரோகிகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன் உங்களை சுற்றி கூட இருக்கலாம். அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த வழக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.